Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒயரில் இந்த மாதிரி கார் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணி மீண்டும் வீடியோ போடுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். அதில் ஒயிட் கலரில் இந்த மாதிரி 3 சைஸில் வந்து நான் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு அளவில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 அடியில் 11 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 அடி ஸ்கேலில் 4 அடியில் 11 ஒயர். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியில் 6 ஒயர் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடியில் 8 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த 2 ஒயரும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம 4 அடி கட் பண்ணியிருக்கோம்ல 11 ஒயரு, இதை வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா நான் ரோஸ் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ண ஒயரை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நம்ம எப்போவும் ரன்னிங் ஒயரை ஈவனாக மடிப்போம் இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவனாக எடுத்து எனக்கு சுகராகிடுச்சு பத்தில். அதனால் நீங்கள் 1/4 அடி வந்து கூடுதலாகவே எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் வந்து மடித்து எடுக்கும்போது 1/4 அடி கூடுதலாகவே எடுத்துக்கோங்க ரோஸ் கலர் ஒயரை. இப்போ நம்ம எப்பவும் போடுற மாதிரியே பாக்ஸ் நாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விடுறோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து 1/4 அடி கூடுதலாக விட்டுக்குங்க. இப்போ செகண்ட் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக எடுத்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம எப்பவும் எல்லா கூடைக்கும் வந்து அடி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் வந்து நம்ம போட போகிறோம். ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர்லாம் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ 3ஆவது ஒயர் வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு 3ஆவது ஒயரும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ இதே மாதிரியே மீதம் இருக்கிற எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிடலாம். மொத்தம் 11 ஒயர் இருக்கு இல்லையா, 11 ஒயரும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் 11 ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஆப்போசிட்டில் ரோஸ் கலர் ஒயர் இட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயர் அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை தான் நான் வந்து 1/4 அடி வந்து கூடுதலாக வந்து விட சொன்னேன். 2 பக்கமும் நம்ம எப்பவும் அளக்கிறத விட 1/4 அடி கூடுதலாக எடுத்துக்குங்க. இப்போ நம்ம போட்ட லைன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைனு, அதனால் 2 பக்கமும் வந்து நான் முடி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மேல் பக்கம் 3 லைனும் கீழ்ப்பக்கம் 3 லைனும் நம்ம போடணும். இப்போ சைடில் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் அளந்து ரன்னிங் ஒயரை மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போது செகண்ட் நாட் போட்டுக்குங்க. இப்போது 3ஆவது நாட் போடுறோம்.
இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு மீண்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரியே மேல் சைடில் 3 லைனும் கீழ் சைடில் 3 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். சென்ட்ரல் லைனுக்கு மேல் பக்கம் 3 லைனும் கீழ் பக்கம் 3 லைனும் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக நான் வந்து பின்பக்கம் வந்து தென்னங்குச்சி வந்து நான் சொருக போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தென்னங்குச்சியை வந்து ரொம்ப மொத்தாக இருக்க வேண்டாம். ரொம்ப மொத்தாக இருந்தால் கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் முனையில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொருகி விட்டுக்குங்க. சொருகிட்டு மீதம் குச்சியை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிடுங்க. இப்போ செகண்ட் லைனில் வந்து சொருகிறோம். இப்போ 3வது லைனு. இப்போ இதே மாதிரியே எல்லா லைன்லேயும் வந்து சொருகிட்டே வாங்க. எல்லா லைன்லேயும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா லைன்லேயும் வந்து தென்னங்குச்சி வந்து சொருகி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடணும். இப்போ இந்த ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு, இந்த சைடு வந்து நம்மளுக்கு பேக் சைடு. இந்த ஒயிட் கலர் வர்றது வந்து பார்த்திங்கன்னா சைடில் நம்மளுக்கு டோர் வரும் இல்லையா, அந்த சைடில் வரும், காரோடைய சைடு. இப்போ நான் வெள்ளை கலர் வந்து ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். அது உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நான் சைடில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், செகண்ட் ஒயர்லேருந்து நான் போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ அந்த செகண்ட் ஒயரில் நம்ம ரன்னிங் ஒயரை போட்டு பாக்ஸ் நாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போது செகண்ட் நாட் வந்து போடுறோம். இப்போ 3வது நாட்டு. இது 4வது நாட்டு. இப்போ 5வது நாட் வந்து போடுறோம். இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டுகிட்டே வந்துடுங்க. எல்லா ஒயர்லேயும் போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் ஃபுல்லாக ரன்னிங் ஒயரை வச்சு போட்டு முடிச்சிட்டேன். இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த நாட்டை இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிங்க. லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை அதுக்குள்ளே விட்டுட்டு அந்த நாட்டோடைய ஒயரை ரன்னிங் ஒயரில் போட்டு டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிவிட்டு ஒயர்லாம் டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரன்னிங் ஒயர் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்போது உள்ளே சொருக விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து எடுத்து உள் சைடில் சொருகி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே சொருகி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 அடியில் 6 ஒயர் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 3 அடியில் 6 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஒயராக வந்து ஒரு லைனுக்கும் ஜாயின் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து நான் 2ஆக இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். ஈவனாக மடிச்சுட்டு சைடில், அதாவது இந்த ரோஸ் கலர் ஒயர் வருது இல்லையா, அதில் 7 ரோஸ் கலர் ஒயர் இருக்கும்.
அதில் நடுவில் இருக்கிற ரோஸ் கலர் ஒயரில் இந்த கட் பண்ண ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க ரெண்டு பக்கமும். இப்போ ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர்லேயே இந்த சைடில் இருக்கிற ஒயர்லேயும் நம்ம நாட் போடணும். இந்த ஒயரை வச்சு இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயர் இருக்கும். ரோஸ் கலர் ஒயரே 3 ஒயர் இருக்குது இல்லையா, அந்த 3 ஒயர்லேயும் நாட் போட்டுக்குங்க. நம்ம கேட் பேக் போட்டோம் இல்லையா, அந்த கேட் பேக்கும் இந்த மாதிரி மாடலில் தான் நம்ம போட்டிருப்போம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர் இருக்குது. அந்த 3 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரில் வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரியே இந்த சைட்லேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது ரெண்டாவது ஒயர் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஒயர் எடுத்து அதையும் இந்த மாதிரி ஈவனாக மடிச்சுக்குங்க. இன்னும் நம்மக்கிட்ட 4 ஒயர் இருக்கும். 3 அடியில் கட் பண்ண ஒயர் 4 ஒயர் இருக்கும். இப்போது 7 ஒயர் வருது இல்லையா, அதில் நடுவில் இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம கட் பண்ண ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஒயரில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3 ரோஸ் கலர் ஒயரையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3 ரோஸ் கலர் ஒயரையும் வந்து சேர்த்து நம்ம நாட் போடணும். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த 3 ஒயரையும் நாட் போட்டுக்கலாம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு போட்டுட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ரோஸ் கலர் ஒயர் இருக்குல்ல, அந்த 3 ஒயர்லேயும் நம்ம ஜாயின் பண்ண ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் வந்து போடணும். இப்போ ரன்னிங் ஒயரை மேல் பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கண்டினியூவாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். ஆனால் இந்த கார்னர்லாம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் இருக்கும், 4 பக்கமும் இருக்கும். 4 பக்கமும் அந்த ஒயரை வந்து நம்ம சேர்த்து வச்சு நாட் போடணும். இது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியலனா, நான் கேட் பேக் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த கேட் பேக்கில் நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் எப்படி போடணும்னு. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் இது எப்படி போடணும், எப்படி இந்த ஒயர்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே கண்டினியூ அந்த கார்னர் வரைக்கும் போடுங்க. இன்னும் 2 ஒயர் இருக்குது, அந்த 2 ஒயர்லேயும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எது வரைக்கும்னா நம்ம அடி போட்டு கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த வெள்ளை கலர் ஒயர் அது. இப்போ நம்ம போட போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர், அந்த ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜாயின் பண்ணி போட்டதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 நாட் வந்திருக்கும். பாருங்கள். இப்போ அடுத்து இந்த சைடில் இருக்கிற இந்த 7 ஒயர் ரோஸ் கலர் ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சைடில் இருந்த ரோஸ் கலர் ஒயரில் போட்டுட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை, அந்த ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் எல்லாத்துலேயும் நம்ம நாட் போட்டுகிட்டே வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம போட போகிறது நம்ம ஜாயின் பண்ண ஒயரு, சைடில் ஜாயின் பண்ண ஒயரு 4 பக்கமும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ சைடில் இருக்கிற இந்த ரோஸ் கலர் ஒயரில் எல்லா ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் சைடில் இருந்த ரோஸ் கலர் ஒயர் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண ஒயரை நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலரில் 2 ஒயர் இருக்கும், அந்த 2 ஒயரும் போட்டிங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு
ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 லைனும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போது நம்ம 2வது லைனில் ஃபஸ்ட்டு நாட்டை லூஸ் பண்ணி இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிங்க. ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடித்து அந்த ஒயரில் விட்டுட்டு அந்த நாட்டோடைய ஒயரை ரன்னிங் ஒயரில் போட்டு எடுத்து ஒயர்லாம் டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஏணிப்படி முடிச்சு வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 சைட்லேயும் மீண்டும் ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ மீதி நம்மக்கிட்ட 3 அடியில் கட் பண்ண ஒயரில் 4 இருக்குது இல்லையா, அதிலிருந்து இப்போ 3வது ஒயர் நான் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை 2ஆக மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு சைடில் இருக்கிற 7 ரோஸ் கலர் ஒயரில் நடுவில் இருக்கிற ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போது ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை வச்சு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3 ரோஸ் கலர் ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போது ரைட் ஹேண்ட் சைட் போட்டோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி இந்த சைட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 4வது ஒயர் வந்து எடுத்திருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 2 ஒயர் வந்து மீதம் இருக்கும். இந்த ஒயரை 2ஆக மடிச்சுட்டு இந்த ரோஸ் கலர் ஒயரில் 7 ஒயரில் நடு ஒயர் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஒயரை வச்சு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3 ரோஸ் கலர் ஒயர்லேயும் நாட் போட்டுக்குங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3 ரோஸ் கலர் ஒயர்லேயும் நாட் போட்டுக்குங்க. இப்போ 2 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு போட போகிறோம். 3வது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மேல் பக்கம் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்து நாட்டில் 3வது லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கண்டினியூவாக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் போடும்போது நம்ம சைடில் வந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு 3வது லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க, போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3வது லைன் ஃபுல்லாக போட்டுட்டேன். நம்ம சைடில் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போட்டிருக்கேன். இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீதம் இருக்கிற 2 ஒயரையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 3 அடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரில் இருந்து 5வது ஒயரை நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த ரோஸ் கலர் ஒயர் 7 ஒயரில் நடுவில் இருக்கிற ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச ஒயரை வச்சு பாக்ஸ் நாட் வந்து போட்டுக்குங்க. இப்போ ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை வச்சு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3 ரோஸ் கலர் ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி அந்த ஒயரை வச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3 ரோஸ் கலர் ஒயர்லையும் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஒயரை ஜாயின் பண்ணணும். நம்ம லாஸ்ட் ஒயர் எடுத்துக்கலாம். 6வது ஒயரை எடுத்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற 7 ஒயரில் நடு ஒயரை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச ஒயரை வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த ஜாயின் பண்ண ஒயரை வச்சு சைடில் இருக்கிற 3 ரோஸ் கலர் ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நாட் போட்டுட்டோம். இப்போ அதே மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நாட் போட்டுக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 3 ரோஸ் கலர் ஒயர் இருக்கும், அந்த ஒயரில் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம ஒயரை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். 4வது லைன் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை மேல் சைடு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் 4வது லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. இப்படியே கண்டினியூவாக போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் போடும்போது இந்த லாஸ்ட் கார்னரில் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரெல்லாம் சேர்த்து வச்சு நாட் போட்டுகிட்டே வந்துடுங்க. இந்த 4வது லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 லைனும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ சைடில் எல்லா ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போட்டிருக்கேன். இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகிடுங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம்.